ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல, அதாவது இந்திய அரசியல் வந்து அடுத்தடுத்து பேசிக்கிருவோம். தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு பேசுபொருளா இருக்கிறது தாவேகாவுடைய செயல்பாடுகள். செயல்பாடுன்னு சொல்லியாச்சுன்னா வந்து, என்ன அவரு வந்து பனையூர்லேருந்து வெளிய வந்து எக்கச்சக்கமா பண்ண போறாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டியதில்ல. ஆனா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தலைவர் எப்படி இருக்காரோ தெரியாது. அதே நேரத்தில அவங்களுடைய பேச்சாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் நிறையா பரபரன்னு சுழன்றுகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி வந்து அ யார் யார் கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்ப வந்து 2 கட்சிகள்ல வந்து அனாதரவா நிக்குது. நம்பர் 1 வந்து தேமுதிக. பேரம் பேசுறதுக்கு இங்க, அங்க இழுத்தடிச்சு பார்த்தாங்க. யாருமே வந்து அவங்கள சீன்ற மாரி இல்ல. அதனால கோவப்பட்டு வந்து அ நான் வந்து தனிச்சு நிக்க போறேன் அப்படின்னாங்க. இதுக்கு முந்தின தேர்தல்ல அவங்க வாங்குன வாக்குகளோட சதவீதம் எடுத்தீங்க அப்படின்னா, 0.42 சம்திங் 0.5க்கு கீழ. அப்ப 1/2% கீழ தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட அவங்க வந்து நாங்க தனிச்சு நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வீராவேசமா சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றது? அது வந்து சரி அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய செயல்பாடு. அத நம்ம வந்து வெளியில சொல்லலாமே ஒழிய, தப்பு ரைட்டுன்னு விமர்சிக்கிறதுக்கு நமக்கு வந்து தகுதி இல்ல. அதே நேரத்தில தாவேகா வந்து என்னென்னலாம் பண்ணி பார்த்தாங்க. நாங்க வந்து ஆட்சியில பங்கு குடுப்போம், அதிகாரத்தில பங்கு குடுப்போம், எல்லாத்திலும் பங்கு குடுப்போம். எல்லாம் பங்கெல்லாம் குடுப்பீங்க. நீங்க முதல்ல அங்க உங்களுடைய பனையூர் பங்களாவ விட்டு வெளிய வருவீங்களா? நீங்க மக்களோட மக்களா பேசுவீங்களா? நீங்க இறங்கி வருவீங்களா? நீங்க உச்ச நட்சத்திரம்ங்கிறது சினிமால இருக்கலாம். அரசியல்ல யார் உச்ச நட்சத்திரமா இருக்க முடியும் அப்டின்னா, யாரெல்லாம் மக்களோட கலந்து போயி அவங்களுடைய பிரச்சனைய பேசி, அதுக்கப்புறம் வந்து கல்லடி, சொல்லடி எல்லாம் வந்து விழும். கல்லறினா நேரடியா கல்லு விழுறதில்ல. நெறையா வந்து இது பேசுவாய்ங்க. இப்போ அதுவும் டிஜிட்டல் மீடியால முகத்த மறைச்சுக்கிட்டு பேசுற பேச்சு இருக்கே, அதுவும் வந்து ஐடி விங்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டு, வார் ரூம்னு வச்சுக்கிட்டு, இவங்க படுத்துற பாடு ரொம்ப ஜாஸ்தி. அதையெல்லாம் தாங்கணும். அந்த தாங்கக்கூடிய வலிமை இதுக்கு முன்னாடி வந்து யார்ட்ட பார்த்துருக்கோம் அப்டின்னா, ரொம்ப அதிகம் பார்த்துருக்கோம்னா, அவர் கலைஞர்ட்ட பார்த்துருக்கோம். என்ன நடந்தாலும் அ அவர் என்ன சொல்லுவாருன்னா, கமெண்ட் வந்து ரொம்ப பேட், ரொம்ப கேவலமா, கெட்ட வார்த்தையில அப்படி வரும். வந்தா கூட, அந்த கமெண்ட்ட நீக்காதீங்க. அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டாம். அவங்களுடைய நம்ம மேல அவங்க வச்சிருக்க ஒப்பீனியன் அது. அது சொல்லிட்டு போகட்டும். அப்படி சொல்றதுனால, நம்ம வந்து கெட்ட வார்த்தையில பேசுனா, அந்த வார்த்தை அவங்களுக்கு தான் சேரும். அப்படின்னு அவ்வளோ இதா அதாவது நமக்கு கலைஞர் மேல நெறைய மாற்று கருத்துக்கள் உண்டு. அவர் மேல விமர்சனம் உண்டு. அவர் செயல்பாடுகள் மேல விமர்சனம் உண்டு. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பொது வெளியில வந்தாச்சுன்னா, அந்த தாங்கக்கூடிய சக்தி, அந்த சகஜமா இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனால அதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போ தாவேகா தலைவர் வெளிய வந்தார்ன்னா, அவர பத்தி கன்னா பின்னான்னு பெர்சனலா பேசுவாங்க, இத செய்வாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் இட்டு கட்டுவாங்க. அது போக வந்து அவர் வந்து போகாத இடத்த கூட அங்க போனாரு. அங்க சின்ன வீடு வச்சிருக்கிறாரு, அங்க பெரிய வீடு வச்சிருக்கிறாரு. இதோட பிரச்சனை, அப்பாவோட பிரச்சனை, அம்மாவோட பிரச்சனை, பையனோட பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து அவரு புசி ஆனந்தோட பிரச்சனை, ஆதவ அர்ஜுனா வந்து வ வேணான்னு விலக்கிட்டாரு. அப்படின்னு அதாவது எதுவுமே பெருசா நடக்காட்ட கூட, எல்லாம் நடந்திருக்க மாரியே எக்கச்சக்கமா இட்டுக்கட்டி, நெறையா வந்து இதுல டிஜிட்டல் மீடியால வந்து உலாவும். அதையெல்லாம் மீறி உங்க மேல மக்கள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இது வந்து நான் சமீப காலமா நான் வந்து கடந்த ஒரு 4, 5 மாசமாவே நான் தொடர்ச்சியா அ தமிழ்நாட்ல கட்சிகளோட நிலைமை என்னன்னு அப்பப்போ நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனலிஸ்ட்டோ அப்படியெல்லாம் இல்ல. ஓரளவு நான் அனலைஸ் பண்றேன். ஒரு தொகுதியிலும் எப்படி இருக்கு, தமிழ்நாடு முழுக்க ஒரு ரீஜன பிரிச்சோம்னா, அ சவுத்துல நீங்க மதுரைக்கு கீழ திருநெல்வேலி பக்கம் எப்படி இருக்கு, மதுரை சரவுண்டிங் எப்படி இருக்கு, அப்புறம் தஞ்சாவூர் டெல்டா பெல்ட், அப்புறம் கொங்கு பெல்ட் கோயம்புத்தூர் சரவுண்டிங்கில கொங்கு பெல்ட், அதுக்கப்புறம் விழுப்புரம் இந்த சைடுல, அப்புறம் சென்னை எப்படி இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்குறோம். ஆனா ஒரு ரீஜியனும் ஒரு மாதிரி வந்து கலர் குடுக்குது. அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு வந்து ஒண்ணொன்னா பார்க்க நெறைய விமர்சனங்கள் வந்தது. கரூர் ஸ்டாம்பீடு பத்தி எக்கச்சக்கமா வந்தது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அது கூட நீங்க பார்க்க முடியலையான்னு வந்து விமர்சனம் வந்துச்சு. டிக்கெட் வந்து ரூ. 2000 3000 5000 விக்கிறாங்க. அத கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அது வந்து தப்பான பணம் இல்லையான்னு என்னென்னவோ வந்துச்சு. ஆனா அத எல்லாத்தையும் மீறி ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு நான் நெறைய பேர்ட்ட பேசினேன். அந்த பேசின எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஆ ஆ ஒரு ஒரு 18லேருந்து 25, 26 வயசு, 27 வயசு உள்ள ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் பிளஸ் வந்து 30 வயச தாண்டுன அ மகளிர், லேடீஸு அவங்கள்ல நெறைய பேர் வந்து ஏதோ ஒரு வகையில அ விஜய் வரணும், விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு விரும்புறாங்க. இதுல இன்னும் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, விசில் சின்னம் வெளியில வந்துருச்சு.
இப்போ எல்லாருமே விசில் அடிப்பாங்க. இவர் சொல்றதே தூக்கத்தில கூட எந்திரிச்சு விசில் சின்னம் விசில் அடிப்பாரு அப்படின்னு சொல்லி என்னென்னவோ வந்து சொல்றாங்களா. என்னத்த சொன்னாலும் இப்ப எப்படின்னா சின்னம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, அந்த காலத்தில அ எம்ஜிஆர் இருக்கும்போது இரட்டை இலை சின்னம் வந்து அ அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பாடல் இரட்டை இலை சின்னத்துக்காக 2 பாடல் வந்துச்சு. அது வந்து பட்டி தொட்டி எல்லாம் போய் பயங்கரமா பரவுச்சு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அ அதிமுகவோட மிகப்பெரிய பேஸு. ஏன்னா, இது ம இது "வாசலெங்கும் இரட்டை இலை கோலமிடுங்கள், காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலையிடுங்கள்" அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து "இரட்டை இலை வெற்றி தந்தை இலை" அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த 2 பாட்டும் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமா பரவி, அதோட வீச்சு அதோட பவர் வந்து பயங்கரமா இருந்துச்சு. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு வசீகரமான முகம் அப்படின்னா, இன்னைக்கு விஜய்க்கு வந்து எம்ஜிஆர் அளவுக்கு இருக்கு, இல்ல விஜயகாந்த் அளவுக்கு இருக்கு, இல்ல அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு தனிப்பட்ட முகம், ஒரு வசீகரம் எடுத்தாச்சுன்னா, விஜய் இருக்கிறாரு. இது வந்து விஜய்க்கு ஆதரவானது, இவங்களுக்கு எதிரான அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அங்க கலெக்ட் பண்ண விஷயத்துல பார்க்கும்போது, விஜய்க்கு ஒரு பிளஸ் இருக்கு. அவர் முகம், அது போக அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சின்னம், விசில். அந்த விசில வந்து வெளியில நெறையா இந்த மாரி ட்ரோல் பண்றவங்க வந்து, அது வந்து மடக்கி இருக்கிற ஊதி, மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லி, அத வேகமா சொல்லி பாருங்க அப்படின்லாம் ட்ரோல் எடுக்குறாங்க. ஆனா, அதுல என்ன ஒண்ணுனா, நீ ட்ரோல் பண்ணாலும் சரி, ட்ரோல் பண்ணாம விட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் விசில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுதா? அப்போ இப்போ ஓட்டு போட போறவங்க, நீங்க கைய புடிச்சு கூட்டு போங்க, காசு குடுங்க, காசு குடுக்காதீங்க, திட்டுங்க, நல்லது பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆ ஆனா, ஏதோ ஒரு வகையில அ ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள வந்து அவரு அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? அத இன்னும் செறிவா அத உதாரணத்துக்கு இப்போ 18லருந்து 25, 26 வயசு உள்ள ஆண், பெண் மெஜாரிட்டி ஓட்டு போடுற மக்கள் எடுத்தாச்சுன்னா, இப்ப எஸ்ஐஆர் வந்து இப்ப 19ஆம் தேதி லிஸ்ட் வந்துரும். அதுக்கப்புறம் என்ன யார் யார் எங்கெங்க நிக்க போறாங்க, என்னென்ன மாரி தெரியும். அப்போ அவங்களுடைய ஓட்டு போடுற மக்கள் இப்ப 5,00,00,000 உதாரணத்துக்கு அ 5,60,00,000 பேர் தான் கடைசியா ஃபைனல் லிஸ்ட்ல வருதுன்னு வச்சுக்கோமே. அதுல அந்தன்னு ஒரு 1,00,00,000 பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி கணக்கு வந்துரும். ஏன்னா போன முறை ஒரு 4, 4:30 அப்படின்னா ஒரு 4,50,00,000 பேர் இப்போ ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னா கூட, அந்த 4,50,00,000 பேர்ல ஒரு 15% வந்து இந்த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, 60, 65 லட்சம் பேரு. பிளஸ் வந்து பெண்கள் வந்து ஒரு 35, 40 வயசு வரைக்கும் உள்ள பெண்களும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அ ம திமுகவ வெறுக்கிறாங்களோ இல்லையோ, ஆ பரவால்ல. ஆனா புதுசா ஒண்ணு வரட்டுமே அப்படின்ற அளவுக்கு பெண்கள் நெறையா பேசுறத பார்க்குறோம். அப்போ அந்த மாரி வரும்போது கிட்டத்தட்ட 1,00,00,000 ஓட்டு. அந்த 1,00,00,000 ஓட்டுல விஜய்க்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 30, 40 லட்சம் ஓட்டு, 50 லட்சம் ஓட்டு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நெறையா இருக்கு. ஆனா அந்த 50 லட்சம் ஓட்டு வந்து பத்தாது. நீங்க 235 234 தொகுதியவும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா பத்தாது. அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவரு வெளியில வந்து மக்களோட மக்களா கலந்து இறங்கி வேகமா அடி அடின்னு அடிச்சாச்சுன்னா, கரெக்ட்டா ஒரு என்ன சொல்றது, நம்ம பிப்ரவரி 19ல வெளிய வருதா, பிப்ரவரி 27, 28, 27ஆம் தேதி இதோட வந்து இந்த மாசம் வந்து முடியுதா, 28 முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு எப்படி பார்த்தாலும் வந்து ஏப்ரல் 2ண்ட் வீக்ல அல்ல அதிகபட்சம் 3ர்ட் வீக்ல எலக்ஷன் தேதின்னு அறிவிச்சுருவாங்க. அப்படி ஒரு இத அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய டைமே வந்து 1 1/2 மாசம் தான் அதிகபட்சம். அந்த 1 1/2 மாசத்துக்குள்ள எல்லா இடமும் அலையணும். அதுக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக் ஆயிரும். அப்ப இப்பவே இறங்கி அங்கங்க போய் எல்லாம் பண்ணி இப்போ சேலத்துக்கு போறதா வேற சொன்னாங்க. என்ன இருந்தாலும் அவரோட வேகம் பத்தல அப்படின்ற ஒரு குறை இருக்கு. அதையும் மீறி அவர ரசிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய அ வாக்காளர்கள் இருக்காங்க. நான் வந்து சாதாரண மக்கள் அல்லது ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஓட்டுள்ள பசங்கன்னு இப்ப சொல்லல. வாக்கு உரிமை உள்ள மக்கள், அவர நேசிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய மக்கள் நெறையா இருக்காங்க. அந்த மக்கள கரெக்ட்டா சேனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேச்சாளர்கள், அ அந்த நிர்வாகிகள் எல்லாம் நெறைய இடங்களுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அது வந்து பத்தாது. அவங்க விஜய் அப்படின்னு வரும்போது 100%ன்னா, அவங்க நிர்வாகிகள் என்னதான் போனாலும், அது 20%, 30% தான் வந்து சேரும். அப்ப இதெல்லாம் தாண்டி பெருசா வந்து சேரணும். பெரிய அளவுக்கு இந்த கட்சிகளுக்கெல்லாம் மாற்றா வரணும் அப்படின்னா, அவரு இப்பவே இறங்கி அலைய ஆரம்பிச்சிரணும். அதாவது பனையூருக்கு திரும்பி போறது எலக்ஷன் முடிஞ்ச அந்த எலக்ஷன் டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இவ்வளோதான் பிரச்சாரம் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவரைக்கும் பனையூருக்கு திரும்பி போக முடியாத அளவுக்கு அவர் பிஸியா இருக்கணும். அப்படி இருந்தா தமிழ்நாட்டுல வாக்காளர் சைடுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்ப என்ன வரும்னா, திமுகவுக்கு "அய்யய்யோ! இப்படி போயிட்டு இருக்காங்களே! அப்ப நம்ம என்ன செய்யணும்?" அப்படின்னு ஒரு பெரிய தூண்டுதல் வரும். அதுபோக நம்ம அதிமுகவும்
அவரும் என்ன பண்ணுவார் வந்து, ஆஹா நம்ம எதிர்க்கட்சியா கூட இருக்க முடியாது போல இருக்கோ! இந்த மாரி ஆச்சு அப்டின்னா, அவங்களும் வந்து ரொம்ப இறங்குவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து இவரு போன முறை ஏற்கனவே பேசுனோம். இந்த மாரி வந்து பச்சை பசேல்னு நல்லா வளர்ந்த ஒரு பயிர வச்சுட்டு, "ஐயா! ஐயா! காப்பாத்துங்க ஐயான்னு" ஒருத்தர் வந்து நாடகம் போட்டாங்களே, நாடகம் போட கூட ஒரு சரியா தெரியலையே! அப்படின்னு நெறைய விமர்சனம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஆ எல்லாருமே விறுவிறுப்பா போறாங்கன்னா, ஒரு 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 ட்ரிகரிங் பாயிண்ட் ஒண்ணு வரணும். அது வந்து விஜயா இருக்கக்கூடிய வாய்ப்பு நெறையா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கு வந்து இப்போ காலம் கனிஞ்சு ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயத்த காமிக்குது. அந்த விஷயத்த வந்து என்ன சொல்லுவாங்க இல்லையா? அதிர்ஷ்டம் வந்து கதவ தட்டுது. கதவ தட்டும்போது ஒண்ணு கதவுல லாக் போட்டு உட்காந்துருக்க கூடாது. கதவ தட்டும்போது கதவ திறக்கணும். அப்புறம் நம்ம வந்து அந்த அதிர்ஷ்டம் வந்து எப்படி தேடி வருது? ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ இது மாரி வந்துட்டாரு. அதிர்ஷ்டம் தட்டுது. அந்த அதிர்ஷ்டத்த தக்க வைக்க போறாரா? அல்லது போற போக்குல வந்து அப்படியே விட்டுட்டு, ஐயோ! போச்சேன்னு புலம்ப போறாங்களா? அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த ஒரு காணொளில சந்திப்போம். நன்றி.